தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக மாற்றம் கருணை வைத்த மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கண்ணை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை அந்தய காணந்த மாட்சியலி துணை அந்தய காணந்த மாட்சியலி துணை ஆனபர என்னும் ஞான குணவனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பகண கொடு அம்பரமேவிய உம்பகண கொடு அன்பு பெற நின்று பயன்பொன்பல துவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்ம சபையின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலும் நமது குருவானவர் ஐயா அவர்களுக்கு இந்த குருவானவர் சந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைமகன் இயேசுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம குருவானவர் ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டுமானார். நம்ம குருவானவர் ஐயா அவர்கள் மிகவும் எளிமையானவர். நம்ம சிறிய சபை போன்ற சபைகளிலே மிகவும் அன்பு கொண்டவர்கள். எந்த நேரத்திலும் நாம் அழைத்தாலும் உடனடியாக நம்ம ஆலயத்திற்கு வந்து அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு பெறுபவர்கள், கூடவே இருந்து நம்மை அரவணைத்து அழைத்துக் கொண்டு செல்பவர்கள். அவருக்கு நம்ம சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், நமக்கு இந்த ஆலய பழுது நீக்கும் பணி மற்றும் ரிப்பேர் செய்யும் போது ஐயா அவர்கள் நமக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் நம் எங்கு கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து யாரிடம் டொனேஷன் கேட்க வேண்டும் என்றாலும் உடனடியாக நம்மோடு வந்து அவர்களை சந்தித்து அதற்கான தொகையை வாங்கி தருவார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இன்னும் கூட சொல்ல போனால் பேராயர் ஐயா அவர்களை பார்க்க செல்லும் போது ஐயா அவர்களே வாகனத்தை ஓட்டி நம்மை அன்போடு அழைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நம்ம சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமது பிள்ளைகளை சேகர ஊழியர் டேனியல் அவர்களுக்கு நம்ம சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அவர்களும் நம்ம சபையில் நடக்கும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் வாஞ்சியோடு கலந்து கொள்வார்கள். அவர்களை நம்ம சபையின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். இப்போது குருவானவர் ஐயா அவர்களுக்கு திரு ஜான்சன் அவர்கள்
ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சேகர சபை ஊழியர் டேனியல் அவர்களுக்கு திரு இஸ்ரவேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நம்ம சபை ஊழியர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், போன கொரோனாக்கு அப்புறம் நம்ம பழைய முன்னாள் சபை ஊழியர் ஆபிரகாம் சார் விட்டு சென்ற பணி தொடர்றதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் மிகுந்த ஏக்கத்தோடு இருந்தோம், எப்படிப்பட்ட சபை ஊழியர் கிடைப்பாரோ அப்படிங்கிற மிகுந்த ஏக்கத்தோடு இருந்தோம். நாங்கள் ஐயாட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு ஒரு இளைஞரை கொடுங்க, ரொம்ப முதியவரை கொடுத்துடாதீங்க, ஒரு இளைஞரை கொடுத்தா நம்ம மாதிரி சபைகளுக்கு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக முடியும், அனைத்து சபை காரியங்களையும் அன்போடு பங்கு பெறக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஐயா ஒரு மிகச்சிறந்த நபரை, நம்ம ஊருக்கு தேவையான ஒரு பொருத்தமான நபரை தேடி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பான சபை ஊழியர். ஒவ்வொரு வீடு சந்திப்புலையும் சரி, நாங்க என்ன சொன்னாலும் சரி, எந்த கருத்துலையும் அவர் இல்ல அது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாப்ல. எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆராதனையில் பங்கு கொள்பவர்கள், அதிக அக்கறை கொண்டவர்கள், நம்ம சபை மீது, நமது ஆலயத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அன்போடு நேசிப்பவர்கள். அவர்களையும் நம்ம சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு திரு அந்தோனிராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது ஆர்கனிஸ்ட் ஜாக்சன், நமக்கு ஆர்கனிஸ்ட் மிக சிறப்பான ஆர்கனிஸ்ட் கிடைச்சிருக்காங்க. ஆர்கனிஸ்ட் அதாவது நமக்கு ஆலயத்துல நம்ம கூப்பிட பார்த்தாலும் அவங்களே நமக்கு போன் பண்ணி கேட்டுருவாங்க, இந்த டைம் நான் வரணுமா, இன்னைக்கு சர்வீஸ் இருக்கா இல்லையா, நமக்கு போன் பண்ணி கேட்டோம். அவ்வளவு மிக சிறப்பான ஆர்கனிஸ்ட். நம்ம ஆர்கனிஸ்ட் பத்தி பேசணும்னா அந்த ஆலய கட்டுமான பணியை மறக்க முடியாது. ஏன்னா கட்டுமான பணி நாங்க தொடக்கணும் அப்படின்னு ஆபிரகாம் சார் ஏற்கனவே பேசிட்டே இருந்தாப்ல. ஒவ்வொரு தடவையும் நாங்க பேசிட்டு இருக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன்னா நம்மகிட்ட வருமானம் கிடையாது, எப்படி நம்ம ஆரம்பிச்சு முடிக்க போறோமோங்கிற பயம் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு பயத்திலையும் நாங்க அப்படியே அதனாலே டிலே பண்ணிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அந்த ப்ராஜெக்ட், இந்த ரிப்பேரிங் ஒர்க் ஆபிரகாம் சார் வந்த அணையில இருந்து இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியா ரிப்பேர் பார்க்கணும் அப்படிங்கிற வேலைகள். அப்போ திடீர்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைஸ்ட் அவரோட முழு 1 மாத சம்பளத்தை கொடுத்துட்டாப்புல. கொடுத்துட்டு இது ஆலய கட்டுமான பணிக்கு நீங்கள் சொன்னீங்களா, அதுக்காக கொடுக்குறோம். முதல் முறையாக நமக்கு ஒரு ஊர்ஜுகோலாக இருந்தது நம்ம ஆர்கனைஸ்ட் தான். நம்ம சபையில் உள்ளவங்க கூட யாருமே முன் வரல. அந்த ஆர்கனைஸ்ட் எங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு, 1 மாத ஊழியத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியல, கட்டுமான வேலையை ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டொனேஷன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் டொனேஷன் பிரிக்கவே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா தான் எல்லா வேலைகளும் செய்ய ஏதுவாக அமைந்தது. அதுக்காக நம்ம ஆர்கனைஸ்ட் அவர்களுக்கு திரு ஆபிரகாம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து நமது ஆலய பணிவிடையாளர் திரு ஜபராஜ் அவர்களை வார்த்தை ஆக வேண்டும். எல்லாரும் நினைப்பாங்க கோயில் வீட்டியார் சும்மா அப்படி திறந்து போட்டு போறது, மணி அடிக்கிறது, 2 பாட்டை போடுறது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று மத்தியானத்துல இருந்து நேற்று காலையில ஃபுல்லா உபவாச ஜெபம் கூட்டம் வந்தது. நேற்று காலையில ஃபுல்லா உபவாச ஜெபம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த வாழை வெட்டுறது, அதை கொண்டு கெட்டுறது, அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. சொல்ல போனா நம்மளாம் வீட்டு தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு தான் வந்திருப்போம். அவர் நைட்டு ஃபுல்லாக அந்த பூ போடுறது, டெக்கரேஷன் போடுறது, அவ்வளோத்தையும் துடைக்கிறது, அந்த பிராஸா எல்லாத்தையும் துடைச்ச ஆலய பணிவிடையாளர், நமக்கு ஏற்ற மிக சிறப்பான ஆலய பணிவிடையாளர் இறைமக நேசு தந்திருக்கிறார். அவருக்கு திரு சவரிமுத்து அவர்கள் நம்ம ஆலய பணிவிடையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். இப்போது திரு ஜான்சன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இந்த 2022ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே நாம் குருமார்களை சந்திப்பது வழக்கமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அப்பாற்பட்டு குருவானவரை சந்திக்கிறோம். சபை கொண்டு எல்லாருக்கும் தெரியும், நான் நெஞ்சுகளில் நிறைந்த ஒரு குருவானவர். சிரித்த முகத்தோடு எந்த காரியங்களையும் பேச்சிலும் செயலிலும் செய்பவர்கள். மதர் தெரசா அவர் வாசகம் சொல்வார்கள்,
ஒரு சிரிப்பில், ஒரு புன்னகையில் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பிறக்கும் என்று என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இல்லை, எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன், மற்றவர்களும் சொல்லுவேன். எங்களுக்கு கிடைத்த குருவானவர் மிகவும் அன்பானவர். அது மாத்திரமல்ல, சிரித்த முகத்தோடு எல்லா காரியங்களிலும் வந்து செயல்படுபவர். தம்பி பாக்கியராஜ் சொன்னது போல இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே அவருடைய ஒத்துழைப்பு, ஊக்கம் எல்லாம் எங்களுக்கு மிகவும் நிறைவாக கிடைத்தது. அதே போன்று இந்த நேரத்திலே நம்முடைய பழைய சபை ஊழியர் அப்ரஹாம் அவர்களையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய பெரும் முயற்சியால் இந்த ஆலய கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. அநேக மக்கள், குறிப்பாக தாய் சபை விளையாட்டு சேகரத்திலிருந்து எல்லா மக்களும் நமக்கு உதவி செய்தார்கள், அன்போடு வழங்கினார்கள். ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் எடுத்துச் செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்கிறோம். மறுபடியுமாக நம்முடைய குருவானவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். அடுத்த குருவானவர் அன்புக்குரிய டேனியல் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே மனதார வாழ்த்துகிறோம். அவர்கள் தெரிந்த முகம்தான். ஆக அவர்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கின்ற இளைஞர் பெருமன் சபை ஊழியர் அவர்களையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களை முதலாக நான் சமீபத்தில் தான் பார்த்தேன். 2 வாரங்களாக இங்கே வர முடியவில்லை. சிரித்த முகத்தோடு நான் ஃபோன் செய்தேன். ஒன்றும் பரவாயில்லை, நான் வந்துவிடுவேன் என்று சொன்னார்கள். வந்தவர்கள் தான் அவரை நான் முதல் பார்த்தேன். அவருடைய அந்த சிரித்த முகமும் அவருடைய அந்த அன்பான பேச்சும் மிகவும் பயங்கர சொன்னது போல கவர்ந்தது. அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்புக்குரிய தம்பி ஆர்கனிஸ்ட் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆலய பணிகளிலே மிகவும் சிரமம் எடுத்து இந்த ஆலய பணிகளை செய்கின்ற நம்முடைய ஆலய பணியாளர் தம்பி ஜெபராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போது நமது சபை ஊழியர் திரு சைமன் அவர்கள் வாழ்த்து பேசுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருவானவர் சந்திப்பிலே ஒரு குருவானவர், நானும் உங்களை போன்ற ஒரு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு குருவானவர் என்றால் நாம் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம், அவர்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம், அவர்கள் நமக்கு தெரிவித்துக் கொள்வார்கள். நாம் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ குருவானவர் இப்படிதான் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சபை ஊழியராக பொறுப்படுத்திருக்கேன். பொறுப்படுக்கும் பொழுது நம்ம ஐயா ரவரன் குருவானவர் ஆல்வின் ஐயா அவர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் வீடுகளில் சென்று சந்தித்தேன். அவர்கள் அருமையாக எளிமையாக பேசினார்கள். இப்பொழுதுமே எளிமையாக தான் இருக்கிறார்கள். நான் நினைத்துக் கொண்டேன், அப்போ எல்லாருக்குமே எப்பொழுதுமே எளிமைதான் என்கின்ற ஒரு அடையாளம் காணப்படுகிறது. ஆகவே நாமும் நீங்களும் எப்பொழுதும் ஒரு எளிமையாகவே என்ன பண்ணிடலாம், அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம். நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம், அந்த இதுவே எதுவுமே கிடையாது. ஐயா என்பவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் கொண்டு நம்மிடம் நன்றாக பழகக்கூடியவர்கள். ஆகவே நம்ம அவர்களை எளிதாக என்ன பண்ணலாம், அவங்க ஈஸியாக பேசிக்கொள்ளலாம், பழகிக் கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும்னா அவரும் எனக்கு என்னுடைய நண்பர். சரிங்களா? நான் இது முதலாக இந்த சபை ஊழியர் பொறுப்படுத்தி நான் வரும்பொழுது எனக்கு தெரியாம இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்களும் தெரிஞ்ச உடனே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம் தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்புறம் நான் உங்க ஊருக்கு வரும்போது நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வரவேற்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாள் சபை ஊழியர்கள் பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா வரவேற்பாங்க, நீங்க வந்து கரெக்டா நல்லா வளர வேண்டிய இடம், வந்த பிளேஸ் ஒரு சரியான இடம் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. சரிங்களா? அவங்க அந்த சொன்ன சபையுடைய முன்னாள் சபையுடைய ஆதரவாளர்களையும் நினைவு கூற வேண்டும். அவர்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபம் செய்வார்கள். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஜெபம் செய்வார்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் அதற்கு ஒரு அருமையான முன்னாள் சபையுடைய அவர்கள் என்றுமே உங்களுடைய பெயருடன் சொல்லுகிறார்கள், இப்பொழுதும் சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் சொல்லுவார்கள். நான் ஒரு கர்த்தருடைய பாதையில் சிறப்பாக செல்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சபை மக்கள் தான் என்று என்ன பண்ணுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அதன் பின்பு நம்முடைய ஆலய பணியுடையாளர் அண்ணன் ஜெபராஜ் அண்ணன் அவர்களையும் என்ன பண்ணணும், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சபை ஊழியர் இருக்கிறார் என்று சொன்னால் ஆலய பணியுடையாளர் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். அவர்கள் இரண்டு பேருமே இணைந்து வேலை செய்ய வேண்டும். ஆகவே அவர்களும் நல்ல முறையிலே என்ன பண்ணுகிறார்கள், இணைந்து
கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசர், நம்ம கீபோர்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனும் ரொம்ப எப்பவும் சிரித்த முகத்தோடு நம்ம இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஆலயத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்கள். அப்புறம் நம்ம சபையில் பெரியவர்கள் எல்லாரும் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்க பாத்தீங்கன்னா பெற்றோர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு காணப்படுவார்கள். எப்பொழுதும் நல்ல முறைகளே சொஸ்திரம் சொல்லுவார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதன் பின்பு நம்முடைய சபை மூப்பர்கள், ஒரு சில வாலிபர்கள் எனக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்கன்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அறிவிப்புறதுல இருந்து எல்லாமே என்கிறதுல என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு சபைக்குள்ள வாரம் கேட்டீங்கன்னா சில சபையில பாத்தீங்கன்னா பாட்டு படிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டு படிக்கிறதுக்கு போதும். பாட்டு படிக்கிறதுக்கு நம்முடைய சபையில இளைஞர்கள் அருமையாக பாட்டு படிப்பாங்க. அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறதோ சில பிள்ளைகள் அழகா என்ன பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சபை வந்து எப்பொழுதுமே எழுச்சியாக காணப்பட வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டி பிரார்த்திக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்க கிறிஸ்துக்கள் நாமங்களே எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பு வரவேற்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு மீண்டுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது சொன்ன மாதிரி எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிராமத்தில் தான் வளர்ந்தேன், கிராமத்தில் தான் படிச்சுக்கிட்டேன். ஆலயத்திலேயே தான் கிடப்பேன். நீங்கள் ஆலயத்திலேயே ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால் நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வயசுலேருந்து ஆலயத்தில் என்ன செய்யணும், வரட்டும், ஆலயத்தில் வேலை செய்யட்டும். ஆலயத்தில் எந்த ஒரு வேலைக்கும் என்ன செய்யாங்க, தடை சொல்லாதுங்க. யாராவது ஆலயத்தில் ஏசினாலும் சந்தோஷப்படுங்க. உங்களுடைய பிள்ளை நல்ல நிலைமைக்கு என்ன செய்யும், வரும். அது தெரிஞ்சு ஏசினாலும் சரி, தெரியாமல் ஏசினாலும் சரி, அதெல்லாம் எதையும் மனசில் வச்சிடக்கூடாது. என் பிள்ளைய ஏசுறதுக்கு அப்படிலாம் நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் ஆலயத்தில் நீங்கள் உங்களை பிள்ளைகளை விட்டீங்கன்னா உங்களை பிள்ளைகளை ஆண்டவர் அடிச்சுவார், பார்த்துடுவார். அந்த பிள்ளைக்கு க்ளீனாக சேர்க்க வேண்டிய மேன்மையில் அடிச்சுவார், வைத்து வைப்பார். அந்த இதை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் நான். என்னை போல இது பணியை செய்து அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல நிலைமையில் அடிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க. அதனால் ஆலயத்திற்கு வருகிறதையும் ஆலயத்துக்காக பணி செய்கிறதையும் நீங்கள் உற்சாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விசேஷமாக எங்களுக்கு இங்கே இருக்கிற வாலிபர்கள் போன்ற வாலிபர்கள் எல்லாரையும் என்ன வாலிபர்கள் தான் இப்போ திருமணம் ஆயிடுச்சு. சார் வாலிபர் சொல்கிறாங்க, கல்யாணம் பொண்ணு கேட்டு வந்துடுறாங்க, வாலிபர் போது அந்த மாதிரி. சாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏன்னா அங்கே ஒரு சரியான ஒரு நம்பர் எனக்கு பிடிபடலை. 2-3 பேர் வந்தாங்க, வந்த வேகத்தில் பிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் என்னடான்னு சொல்லி ரொம்ப யோசிங்க. நான் ஜபித்து கொண்டிருந்தோம், தேடி தான் எனக்கு அண்ணன் சார் தேடி தான் வந்துச்சுட்டாங்க. ஒரு நபர் மூலமாக வந்தாங்க. அவருடைய கைண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுபோல் அவருடைய அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நாங்கள் அவங்க சந்தானிச்சுக்கணும் பேசுகிறோம், ஒரு குருவானவர். அதனால் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு ஊழியர் நம்ம ஊருக்கு கிடைத்திருக்கிறாருங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவர் நல்லா பார்த்துடுங்க, அவரை என்கரேஜ் பண்ணுங்க. அவருடைய பிரசங்கத்தில் சார் ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படிலாம் சொன்னாங்க. நல்லா உட்காந்து செய்யுங்க, தூக்கம் வந்தாலும் கேட்கணும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நினைச்சு கிரியை சரிதானா? ஆள் பார்த்துலாம் என்ன செய்யக்கூடாது, வசனத்தை கேட்கக்கூடாது. நான் எப்பவும் சொல்லியிருக்கிறேன், பிரசங்க யாரை பார்த்து வசனத்தை நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. என்ன பிரசங்கிக்கப்படுகிறதுங்கிறது தான் கேட்கணும். மோகன் பேசினா தான் கேட்பேன்னா எல்லாம் 4 நாள் தான் உட்காந்துட்டு இருக்கணும். சரிப்பண்ணா, நம்மளுக்குன்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்தலம் இருந்திருக்கு, கிடைக்கும் மகிமையான ஒரு ஆலயம் நம்மளால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மகிமையான ஆலயத்தில் நாம் மகிமையாக இருக்கணும். அதனால் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். புதிய ஆண்டு எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்க ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க, நீங்கள் ஹெல்த்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யுங்க. பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கான தோத்திரம் சுவாமி. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாதபடி இந்த சூழ்நிலையில எங்களுக்கு நல்ல சுகமா தந்திருக்கீங்க. நாங்கள் நாளைக்கு சந்தோஷமா ஆண்டவரை எல்லாரோடும் சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிதான கிருபை சுவாமி. இந்த கிருபையை நாங்கள்
என்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். துதியினால கிருபை பெருகும் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஆண்டவர் அனுதினமும் உடைய நாங்கள் துதிக்கிறவர்களாக காணப்படும் போது ஆண்டவரே நீர் எங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறீர்கள் என்று கூட எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நான் நடுவில் இருந்து உன்னை இனி நீ தீங்கி காணாது இருக்க முடியாது செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் இந்த திருச்சென் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுறோம் சுவாமி. எல்லாரும் நல்ல முழு மனசோடு அன்பா தந்திருந்த இந்த நல்ல வரவேற்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களுக்குள்ளே நீட்டு தந்த இந்த அன்பு எப்பொழுதும் ஆண்டவரை மங்கி போகாம இன்னும் வளர்ந்து பெறுகிறதாக எழுதி பிரகாசிக்கிறதாக காணப்பட உதவி செய்ய சுவாமி. நாங்கள் ஒருவருக்கொருவர் கடவுள் இல்லாம பேசி பழகவும் கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்தவும் உதவி செய்யுங்க. எந்த நிறைக்குறை என்றாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் நேரில் பேசி கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நிலைநாட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சபை ஊழியர்களாக இணைந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபை மென்மேலும் வளர்ந்து பெறட்டும், சபையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். சபையின் ஊழியர், சபையின் பணியாளர்கள், சபையின் மூப்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஆண்டுடைய நாம மகிமைக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆண்டுடைய எடுத்து பயன்படுத்துகிறார்கள். சபை மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் ஆண்டு ஆலயத்திற்கும் விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாய் இந்த சமூகத்தில் வந்திருக்கவும் ஆண்டு உதவி செய்யுங்க. இந்த நாமத்தினாலே இந்த புதிய வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக நாங்கள் பெற்று உடைய நாமத்தை மயங்கப்படுத்த பெறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டும் ஒரு நல்ல பிதாவே. ஆத்மாவே ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை செய்த தேங்க்யூ. சொன்ன மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு குடும்பமான செய்யுங்க. தனியாக வந்து சந்தோஷம். அடுத்த ஒரு முதல் செய்யணும். நம்ம வீட்டில் எல்லாரும் வந்துடும். சரிதானா? தேங்க்யூ.